48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவரை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நாம் யாவருக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் கொடுக்கிற வார்த்தை, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கடந்த நாட்களிலே 4 வாய்த்திருக்கலாம், 4 வாய்க்காமல் போயிருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில காரியங்களிலே பல தடைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். முன்னேறுவதற்கு, வாழ்க்கையின் உயர்வதற்கு பல காரியங்களை நீங்கள் முயற்சித்தும் அது உங்கள் வாழ்க்கையில் கிட்டாமல், கை கூடாமல் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறதை கவனிக்கிறோம். நான் அவனை அழைத்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. உங்களை அழைத்த தேவன், உங்களை தம்மண்டல வரப்பண்ணின தேவன், அவர் உங்கள் காரியங்களை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார், அவன் காரியம் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நீங்கள் செய்கிற அத்தனை காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கு தேவ தயவு, தேவ இரக்கம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரசங்கியின் புஸ்தகத்தின் 9ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கே கவனிக்கும் போது பிரசங்கி சொல்லுகிறதை கவனிக்கிறோம். ஆண்டவருக்கு 11ஆவது வசனம் பாருங்க. நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகமுள்ள வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். பாருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இங்கே பல காரியங்களை சொல்லப்படுகிறது. ஓடுகிற வேகமுள்ளவர்களின் வேகம், யுத்தத்திற்கு சௌரியவான்களுடைய சௌரியம், பிழைப்புக்கு ஞானமுள்ளவருடைய ஞானம், இதெல்லாம் போதாதான். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு இருக்கிற படிப்போ, பட்டமோ, அந்தஸ்தோ, திறமையோ, தாளந்துகளோ போதாது. உங்களுக்காக தேவன் எழுந்தருளி கிரியை செய்தால்தான் உங்கள் காரியம் வெற்றியாய் அமையும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உலகத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் நன்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்போது எத்தனை ஆண்டாண்டு காலங்களாய் அசைக்க முடியாமல், முன்னேற முடியாமல், வளர முடியாமல் இருக்கிற பல காரியங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் தொடுவார் என்றால், அவர் கிரியை செய்வார் என்றால் தடைகள் நீங்கும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கணும், வெற்றி பெறணும், மேன்மை பெறணும்னா யார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா சில காரியங்களை நாம் கவனிக்க போகிறோம். யாருடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் வேதத்திலே வாய்க்க பண்ணினார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பிரசங்கி 9:11 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா, ஓடுகிறவர்களுக்கு ஓடுகிறவருடைய வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களுடைய சௌரியமும், ஞானம் அடைவதற்கு ஞானவான்களுடைய அறிவும், வித்துவான்களுக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களுடைய புத்தியும் போதாது. அவைகளுக்கெல்லாம் தேவ உதவி இருக்கணும். பெரிய பெரிய ராஜாக்களானாலும், பெரிய பெரிய அறிவாளிகளானாலும் அநேக காரியங்களிலே தோற்று போய் காணப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனை தேடும்போது
இல்லை தேவனுடைய நீதியை அவர்கள் அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினதை கவனிக்கிறோம். சில காரியங்களை வேகமாய் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இதெல்லாம் இங்கே கவனிங்க. உசியா என்று சொல்லுகிற ஒரு ராஜா, இவன் 16 வயதிலே தேசத்தின் ராஜ்யபாரத்தினுடைய ஆட்சியை பொறுப்பெடுக்கிறான். சின்ன பையனுக்கு இங்கே இருக்கிற ஒரு 16 வயசு பையன் ஒரு தேசத்தை நடத்தணுன்னா அவனால் கூடுமா? சாதாரண ஒரு குடும்பத்தை கூட நடத்த முடியாது. சில ஆட்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சின்ன காரியங்களில் கூட அவர்கள் வெற்றி பெற முடியாது. ஆனால் இந்த உசியாவை குறித்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் செய்த அவன் நாட்களிலே, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். அப்போ வாய்க்க செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அவன் தேவனை தேடுகிற காரியத்தில் தீவிரப்பட்டான். தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஆண்டவருக்கு அனுகூலங்களை அவன் சார்ந்து கொள்ளாதபடி அந்த தேவனுடைய காரியங்களை, அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட இணங்கி இருந்தான். இந்த சகரியா தேவனுடைய காரியங்களிலே புத்திமானாயிருந்த ஒரு ஆசாரியன். அவனோடு இவன் இணைந்து கொண்டான். இவன் இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய காரியம், ஆன்மீக காரியம், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பலி செலுத்துங்க, தகன பலி செலுத்துங்க, சர்வாங்க தகன பலி செலுத்துங்க, அது உங்கள் வேலை. நான் ராஜா, நான் போய் யுத்தம் தான் பண்ணுவேன், நான் ராஜா, ஜனங்களை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை செப்பரேட் பண்ணி கொள்ளலை. தேவனோடு இணங்கியிருக்கிற மனிதனோடு இணைந்து தேவன் மனிதனோடு கூட நின்ற அந்த தேவனுடைய காரியங்களிலே ஆமை ஸ்தோத்திரம் புத்திமானாயிருந்து தேவனை தேட தீவிரப்பட்டான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆனால் சில ஆட்கள் இதே ஆண்டவர் உசியாவை போலவே இந்த உசியாவினுடைய காரியத்தில் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவனை காரியங்களை வாய்க்க பண்ணினார். இப்போ ஒரு லெவலுக்கு வந்துட்டார். தமிழில் சொல்லுவாங்க, காடு முத்தி புல்லு மணிஞ்சா புடிதரமா கதவாளின மாதிரி. இவன் காரிய வெற்றியான பின்பு ஆண்டவரை தேட மனதில்லை. தனக்கு பொருட்களை தேட, ஆஸ்திகளை தேட, தனக்கு சம்பத்துகளை தேட அவன் தீவிரித்தான். அங்கேதான் ஒரு பிரேக் ஆனது. நீங்கள் கவனிக்கும் போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 13வது வசனத்திலிருந்து நீங்கள் கவனித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான காரியம். அதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் கவனித்து பாருங்கள். 15வது வசனம் பாருங்கள். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளை பெரிய கற்களை பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த இயந்திரங்களை அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படி அவன் கீர்த்தி பரம்பிற்று. 16வது வசனம் பாருங்க. பலப்பட்ட போது கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மன மேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீத செய்து தூபப்பீடத்து மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். வளர்ந்தவன்
இன்னும் வளருவதற்கு தேவனோடு இணங்கி நிற்காமல் வளர்ந்தவன் இன்னும் தேவனை தேடுவதற்கு தீவிரப்படாமல் அங்கே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக உலகத்தின் பக்கமாய் கவனத்தை திருப்பினான். பொருள்கள் மேலே, பணத்தின் மேலே, தனக்கு இருக்கிற பெயர் புகழ்ச்சி கீர்த்திகள் மேலே. முடிவென்னானது? வாழ்க்கை பரிதாபம். நெற்றியிலே குஷ்டரோகம் வந்து அவன் சாகும் வரைக்கு குஷ்டரோகியாக இருந்தான் என்பதை நாம் கவனிக்கிறோம். என கண்பான தேவ பிள்ளைகளே, இதில் 2 காரியமும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீங்கள் தேவனை தேடும்போது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியம், தேவனை தேடும்போது காரியங்கள் வாய்க்கப்படுகிறது. அதே வேளையில் தேவனுக்கு முதுகை காண்பித்து உலகத்தின் போக்கிலே, உலகத்தின் பாதையிலே நடப்போம் என்றால் அதனுடைய விளைவையும் இங்கே காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் தேவனை கர்த்தரை தேடுகிற நபர்களாக இருப்போம் என்றால் நம்முடைய சிறிதோ பெரிதோ காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் பாருங்க. ஆசா என்கிற ஒரு மனிதன், அவன் சாட்சி சொல்லுகிறதை கவனிக்கிறோம். வாசிங்க. அபியா என்கிற ஆசா என்கிற மனிதன், சீக்கிரம் வாசிக்கலாம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு, பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தரை தேடுகிற காரியங்களில் அவன் ஆசா முனைப்படும் போது அவனை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அவனுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நீங்களும் நான் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைங்களே, கர்த்தரை தேடுகிற காரியங்களிலே தீவிரப்படும் போது நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அந்த 2 நாளாகமம் 26:5 சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியத்தை, அவன் என்ன செஞ்சான்? கர்த்தரை தேடுகிறதுல புத்திமானாய் தீவிரமாய் இருந்தான். ஆனால் அவன் காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக்கிட்டார். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவன் காரியத்தை, அவனுக்கு என்னென்ன காரியங்கள் தேவை இருக்கிறது, அத்தனை காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் போய் பிரயாசப்பட்டான் இல்லை, அவன் கர்த்தரை தேடுவதிலே முதன்மைப்பட்டான். அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் தீவிரப்படுவில் என்றால், கர்த்தருடைய காரியத்திலே முதன்மைப்படுவில் என்றால், கர்த்தருடைய காரியத்தை முக்கியப்படுத்துவில் என்றால், உங்கள் காரியங்கள் இதுவரைக்கும் பல மாதங்கள், பல வருடங்கள், பல நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் தடைகளை நீக்கி உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கலாம். பராக்கிரமன் கொள்ளையிட்டு போனது விடுவிக்க கூடுமோ? விடுவிக்க கூடாமல் போனாலும் நான் அதை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினது போல உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய நன்மைகளை எந்த மனிதனோ எந்த சத்துருவோ தடை செய்திருந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை உடைப்பார். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே கவனிக்கிறோம். எசேக்கியாவை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. எசேக்கியா எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பினார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதை எசேக்கியாவினுடைய
காரியங்கள் வாய்க்கிறது. அவன் அந்த ஸ்தோத்திரம் அந்த தண்ணீரை வெட்டி தேசத்திற்கு கொண்டு வர இன்றைக்கு மாதிரி பல டெக்னாலஜி அன்னைக்கு கிடையாது. பைப்லைன் போட்டு கொண்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அங்கங்கே இருக்கிற தண்ணீர்களை தான் மக்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் இவனோ ஆண்டவருக்கு மகிமை உண்டா அபூர்வமான காரியத்தை செய்கிறான், ஆச்சரியமான காரியத்தை செய்கிறான், கூடாத காரியத்தை செய்கிறான். ஆனால் அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? அவனை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நீங்கள் 11வது வசனம் மட்டுமா நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை. அவன் வந்த பதவி ஏற்று அவன் ராஜாவாகி முதல் வருஷத்திலே முதல் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை திறந்து கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் தகப்பன் செய்திருந்த அநீதிகள், கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி விளக்குகளை அணைத்து பலிபீடத்தின் பொருள்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டு காணப்பட்டிருந்தான். பாகால் வணக்கங்களை செய்திருந்தான், விக்கிரக வணக்கங்களை செய்திருந்தான். தகப்பன் செய்த துரோக செயல்களை எல்லாம் இந்த எசேக்கியா மாற்றி அமைத்து இந்த ஆலயத்தை பூரணமைத்து அந்த ஆலயத்திலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய நாமத்திற்குரிய பலி செலுத்தும்படியாய், கர்த்தருக்குரிய தூபத்தை செலுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கூட்டி சேர்த்து அங்கே கர்த்தருடைய பஸ்காவை அனுசரிக்கிறதை கவனிக்கிறோம். அவன் கர்த்தரை தேடுகிறதிலே முதன்மையானவனாய் காணப்பட்டான். எசேக்கியா என்று சொன்னாலே யெகோவா என் பலன் என்ற அர்த்தமாம். கர்த்தரை தன் பலனாய் கொண்டு காரியங்களை நடப்பித்தான். கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார். அப்போ நீங்களும் நான் இந்த மாதத்தில் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் தீவிரப்படணும். ஆண்டவருக்கு மகிமை. அதை தான் ஆண்டவர் சாட்டா மத்தேயிலே 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 36வது வசனத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? அங்கே உங்களுடைய ஜீவனத்திற்கு தேவையான, வாழ்வாதாரத்திற்கு தேவையான, உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அத்தனை காரியங்களும் எல்லாவற்றையும் எவைகள் தேவையோ அவைகளெல்லாம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறது போல நம்முடைய பரம தகப்பனும் நம்முடைய காரியங்களெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இரண்டாவது, உங்கள் காரியங்கள் வாய்க்கணும்னா உங்கள் வழிகளை நீங்களே நடத்தக்கூடாது. உங்கள் வழிகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். முதலாவது, நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் உங்கள் வழிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் வழியை நடத்தணும். நீங்களே உங்கள் வழிகளை நடத்திக் கொள்வீர்கள் என்றால் மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, முடிவாது மரண வழி என்று சொல்லப்பட்டது போல வேறு விதமாய் காணப்படலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் உங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்கணும். வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்கள். எரேமியாவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே மக்கள் நன்றி. 23வது வசனம். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனால் ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனால் ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். இங்கே கவனிச்சிங்களா? மனுஷனுடைய வழி அவனாலே. ஆமாம், உங்கள் வழியை நீங்களே நடத்தினா அந்த வழி வாய்க்க. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் என்னவென்றால் தன்னுடைய அனுபவங்களை சார்ந்து கொள்ளுகிறது, தங்களுடைய அறிவை, தங்களுடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாய் தன்னையே நம்பிக்கொள்ளுகிறது.
நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அதே வசனத்தின் 26 வசனத்திலே கவனிக்கும் போது தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படின்னு. மூடன் என்றால் முட்டாள். நம்மையே நம்ம நம்பி நாம் காரியங்களை நடப்பிப்போம் என்றால் நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதை தான் எசேக்கியா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எரேமியாவின் புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். வாசிங்க 5வது வசனத்திலிருந்து பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். தன் பலத்தை நம்பி, தன் ஞானத்தை நம்பி, தன் திறமையை நம்பி, தன்னை நம்பி ஆண்டவருக்கு மகிமை மாம்சத்தை புயபலமாக்கி கொண்டு. ஆனால் அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டை நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷங்களும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். கைகளை உயர்த்துறையிலே சொல்லுங்களேன். யார் அவன்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரை நம்புகிறவன். அதை தான் சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை அவரும் வாய்க்க பண்ணுவார். இல்லை, அவரே வாய்க்க பண்ணுவார். உங்க காரியங்கள் வாய்க்கணுமா? இந்த மாதத்தின் உங்கள் தேவைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய திட்டங்கள், உங்கள் தீர்மானங்கள் நிறைவேறணுமா? உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. சில ஆட்கள் தன்னையே தானே நடத்திக்கிறது. நானே ராஜா, நானே மந்திரி. அதனால தான் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தோல்வி. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை திறன்பட செவ்வையாய் நடத்த நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை கிராண்டோர் பண்ணுங்க. ஒவ்வொரு காரியங்களிலும் வழியை ஒப்பு கொடுக்கிறது என்றால் என்ன? அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. அவரிடத்தில் ஜெபித்து நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, விசாரிங்க. ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்துங்க, ஜெபிங்க. ஆண்டவர், நம் ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. சில வேளைகளில் நம்ம தேவ ஆலோசனைக்கு காத்துராமல் நம்ம சில முடிவை எடுத்து விடுகிறோம். இந்த 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்தில் இந்த தாவீது அப்படிதான் ஒரு தீர்மானம் எடுத்துட்டான். என்ன காரியம்? இதற்கு மேலே நம்ம காரியங்களை நம்ம கொண்டு போக முடியாது. என்றைக்காண்டும் ஒரு நாள் சவுலின் கைகளினாலே நம்ம சாக வேண்டியது இருக்கும். அதனால பெலிஸ்தருக்கு பட்டணத்தில் ஒன்றில் போய் நம்ம என்ன செய்வோம்? அடைக்கலம் புகுவோம் என்று சொல்லி பெலிஸ்தர் பட்டணம், அதான் அவனுடைய மனதின் யோசனை பாருங்க. ஆண்டவர் எத்தனையோ ஆபத்திலிருந்து அவனை தப்பிவித்து கொண்டு வந்தார். எத்தனையோ உபத்திரவத்திலிருந்து தப்பி கொண்டு வந்தார். எத்தனையோ விதமான போராட்டங்களே. அவன் சொல்றான், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது. அந்த ஒரு அடி தூரத்தில் கூட கர்த்தர் காப்பாற்றினார். சொல்லுகிறான் சங்கீதம் 18, காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது நீர் என் கூப்பிடுதலை கேட்டீர்கள். காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது கூட கர்த்தர் அவனை தப்பி வைத்தார். ஆனால் இந்த காரியத்தில் அவன் மதியினமாய், பாருங்க இந்த வசன வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனம், ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேல் எல்லையில் எங்காயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படி
நான் பெலிஸ்தியர் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் எங்க போய் யார்கிட்ட போய் இந்த பெலிஸ்தியனை அழிக்கிறதுக்கு தான் தாவீதுக்கு அபிஷேகம். ஆனா இவனை பாருங்க, அங்கேயே போய் அடைக்கலம் போறான் பாருங்க. அதனால் நடந்த விளைவு உங்களுக்கு தெரியும். 30ஆம் அதிகாரத்தில் எங்கள் வீட்டில் போய் பாருங்க. அன்று எல்லாவற்றையும் இழந்து போனான், எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போனது. சுயத்தினால் ஒன்று அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் வழியை கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு அப்படின்னு. அப்போ நீங்கள் முதல்ல கர்த்தரை தேடணும். தேடுகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் முன்னின்று நடத்தட்டும். மோசே ஒரு பெரிய ஞானி, ஒரு ஜெப வீரன், ஒரு பெரிய தேவ மனிதன், சிறு வயது முதல் கொண்டு பக்தியாய் வளர்க்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவன் பாருங்க என்ன சொல்லுகிறான் என்று, நீர் எங்களோடு கூட வராதிருப்பீர் என்றால் இவ்விடத்தை விட்டு நீர் எங்களை அனுப்பாதிருங்கிறான். நாங்கள் பூமியிலே இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கலும் எதினாலும் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதனால் தானே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவ்வளோ பெரிய ஜெபிக்கிற மனிதன், அவ்வளோ பெரிய ஞானமுடைய மனிதன், அறிவும் புத்தி கூர்மையுடைய மனிதன் சொல்லுகிறார், நீர் இல்லாமல் எங்களால் வாழ்க்கை பயணத்தில் முன்னேற முடியாது, நீர் எங்களோடு வராவிட்டால் எங்களை அனுப்பாதிரும் என்கிறான். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்கள் வழிகள் வாய்க்கணும்னா ரெண்டாவது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்கள் இஷ்டப்படி இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் கரத்துக்கு ஒப்பு கொடுங்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனங்களை கவனிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழிகளை நில்லாமலும் பரிகாசக்காரன் உட்காருகிற இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் ஆமாம், அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம். எனக்கு ஒரு பெரிய சஞ்சலமும் வருத்தமான காரியம் என்ன தெரியுமா? இந்த தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் தேவ ஆலோசனைக்கு காத்திருப்பதை விட, தேவ மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்பதை விட, இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு தான் நிறைய பேர் இருக்கிறான். போலீஸ்கார அவன் சொன்னான், இந்த வக்கீல் இவன் சொன்னான், அவன்லாம் பிழைப்புக்காக காரியங்களை செய்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க எங்கள் பெரியம்மா வீட்டில் சொன்னாங்க, எங்கள் மாமா வீட்டில் சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான். இங்கே பைபிள் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல் பாவிகளின் வழியிலே நில்லாமல் பரிகாசக்காரன் உட்காருகிற இடத்துல உட்காரும். 3 காரியத்தை விட்டு உங்களை விலக்கி காத்து கொள்ளணும். இந்த மூன்றில் தான் இன்னைக்கு விசுவாச பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. துன்மார்க்கர் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறாங்க, தேவ ஆலோசனைக்கு காத்திருக்கலை. நம்ம ஆண்டவரை ஆலோசனை கத்துருங்கிறோம், ஆலோசனையில் ஆச்சரியமானவருங்கிறோம். இங்கே இருக்கிற எத்தனை பேர் தேவனுடைய ஆலோசனைக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அவன் சொன்னா, இவன் சொன்னா, அவ சொன்னா, இவ சொன்னான்ங்கிற காரியம்தான் செய்கிற ஆட்கள் இங்கே நிறைய இருக்கிறோம். தயவாய் இந்த புதிய மாதத்தில் உங்கள் வழிகள் வாய்க்கணும்னா இந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரிகாசக்காரனோடு இருக்கிற இடத்துல உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்கள். அங்கதான் உங்களை காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கிறது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறார், எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ? சொன்னார், யாரிடம்போ போவோம்? எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் உண்டு. கேத்தலிக்கில் அழகாக சொல்லப்படும், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உண்டு. உங்களை வாழ வைக்கிற வார்த்தை தான்
இந்த கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பின்ன வச்சுட்டு எவனோ சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு அந்த வார்த்தைகளுக்கு நேராக போகாதிருங்கள். யோசுவாவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கவனிக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சீக்கிரம் வாசிங்க, முடிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீக்கிரமா வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம் 1. நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம். என்னால கவனிங்க, அதை மாத்திரம், அது அந்த வாத்திரமா முக்கியம். அந்த மாத்திரம்னு இருக்கு பாருங்க. அந்த நியாய பிரமாணத்தின்படி செய்ய கவனமா இருக்க மாத்திரம். நியாய பிரமாணம் கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த வார்த்தை. தொடர்ந்து வாசிங்க. அதுக்கு மாத்திரம் நீ கவனமாயிரு. அந்த வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி, கர்த்தருடைய வசனத்தை ஒரு நிழல் கண்ணாடியை போல பார்த்து அந்த வார்த்தைக்கேற்றபடி உன்னை ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதால் நம்ம வெளியே புறப்படும் போது முக கண்ணாடி பார்க்குறோம். அதில் பார்த்த உடனே தலை சிலிம்பி இருக்கு, உடனே கை தன்னை போல அந்த முடியை இழுத்து விடுது, சரி செய்யுது. ஆண்டவருக்கு கொஞ்சம் முகம் பவுடர் போட்டவங்க கூடுதலாக இருக்கு, உடனே தொடச்சி விடுது. ஆண்டவர் கை உடனே வேலை செய்யுது. இதே போல வசனத்தை வாசித்து மாத்திரம் இல்லை, இந்த வசனத்தை வாசித்து எதை சரி செய்யணுமோ அதை சரி செய்யுங்க. எது உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்துதோ, எது தேவனுடைய பிரமாணத்தை விட்டு உங்களை வழிவிலக பண்ணுதோ அதை சரி செய்யுங்க. இந்த வார்த்தையை கவனிக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அதில் மாத்திரம் கவனமாக இருந்து அதில் வலது இடது விலகாதபடி இருப்பதாக இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். பார்த்தீங்களா? கைகளை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். இந்த வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது. இந்த வசனம் உங்களை இருளிலே தடுமாறாமல் ஆண்டவருக்கு மகிமை உங்களை செவையான வழியிலே நடத்துறதா இருக்கு. வார்த்தையை கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போகாதீங்க, வசனத்தை கை கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை இந்த 3 காரியம். முதலாவது கர்த்தரை தேடுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. இரண்டாவதா உங்க வழி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருப்பதற்கு. சில வேளையில் சில ஆட்களை பாருங்களேன், பல இடத்துல ஆலோசனை கேட்டு அலைவாங்க. ஒரு ஆலோசனை பேர், அங்கே அவன்கிட்ட கேட்டேன், இங்கே இவன்கிட்ட கேட்டேன், இவன் வந்தது போனது. நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டவன்ட்டையும் கண்ட காரியங்களா தான் என்று சொல்கிற. துன்மார்க்கனுடைய எடுத்தோன்னு சொல்கிற சங்கீதம் 1:1 துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நாடாவாமல். அங்கே ஆலோசனைக்கு போகாத, அவன் சொல்கிறான் கேட்காத. முழங்காலை போடு. உன் பரம தகப்பன் உன்னை பெற்ற கண்மலை, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் நீ நடக்க வேண்டிய வழியை, சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா 48:17 சொல்லுது, நான் உனக்கு புரோஜனமானவைகளை போதித்து. சும்மா வெறும் டீச்சிங் இல்லை, உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு புரோஜனம் உண்டாகும்படி உன் வாழ்க்கை. நான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன்னா அது உன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றும். நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தால் உன் தலையை உயர்த்தும். நான் உனக்கு ஒரு ஆலோசனை தந்தால் வழி திறக்கும். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசித்து முடிங்க. ஏசாயா 48:17 சீக்கிரமா. ஆமென். புரோஜனமாக, நான் உனக்கு புரோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே இருக்கா இல்லையா? எல்லாம் சேர்ந்து வாசிங்கன்னா ஒருத்தருக்கு எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்ன இவ்வளோ தானே? இவ்வளோ குரல் வந்து பக்கத்து வீட்டுக்கார வந்துடும். சத்தமாக வாசிங்க.
புரோஜனமாய், உனக்கு புரோஜனமாய் இருக்கிறவைகளை, உனக்கு புரோஜனம், உனக்கு பலன் தருகிற தேவன்கிட்ட இருந்து ஆலோசனை, வீணான ஆலோசனை இல்லை, விருத ஆலோசனை இல்லை, அப்படியே அந்த சுற்றிட்டு வர்ற ஆலோசனை கிடையாது. உன் வாழ்க்கையில் அவர் ஒரு ஆலோசனை தான், ஒன்று தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக மகத்தான ஆலோசனைகளை தருகிறவர். இல்லையா சொல்லுங்களேன். அதுக்கு பின்னால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீ என் கற்பனைகளை கவனிக்கும் போது உன் சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல. அதை பாருங்கங்க, கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படிந்தா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதில் ஒரு சமாதானம் இருக்கும், அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். சில ஆட்கள் எவன் ஆலோசனை கேட்டுட்டு ஒரே குழப்பம், அங்கே போய் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு போய் எதையாக மாட்டி விட்டுட்டு குழப்பம். நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறேன் உன் தேவனாய் கர்த்தர் நான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உடைய நாம மகிமைப்படும்படி உம்மை தேடுவதிலே தீவிரப்படுவேன். என் வழிகளை நானே நடத்தி கொள்ள மாட்டேன். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எனக்கு எதை சொல்லுகிறது செய்வேன். மூன்றாவது, உம்முடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் எழுந்திருக்கலாம், கண்களை மூடி எல்லாரும் வேகமாக எழுந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, சங்கரா பாபா நாகா தாண்டா பாரா, எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உரமன சந்தர பல பலபா சந்தரக தனபலா. ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, உன்மேல் கண் வைத்து சொல்லுவே, அறிவுரை நான் கூறுவே, உனக்கு அறிவுரை நான் கூறுவே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும். ஓ இசைக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே, இசைக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகனே என்று ரகவோ தொடங்கி விட்டது, உனக்கு ரகவோ தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்தேன், நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்தேன் நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. முதலாவது தேவனுடைய நீதி, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். என்றைக்காவது அல்ல, நித்தமும் தேடுங்கள், எப்பொழுதும் தேடுங்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அபியா கர்த்தருடைய காரியத்தை தேடுவதில் முக்கியம் பண்ணினான், அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா? தாசாவை போல கர்த்தரை தேடுகிற முதன்மைப்படுத்துங்கள். உங்கள் காரியத்தை அவர் முன்னின்று செய்வார். நீங்கள் செய்தால் கொஞ்சமாக செய்யலாம், நீங்கள் செஞ்ச ஏதோ ஒன்று ரெண்டு செய்யலாம். அவர் செய்தால் எல்லாவற்றையும் செய்வார். சங்கீதக்காரன் சங்கீதம் 138:8 சொல்லப்பட்டிருக்கிறபடியே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்.
ஆண்டவருக்கு மகிமை, யாவற்றையும் செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக செய்யும்படி உங்கள் வழிகளை அவற்றை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வசனத்திலே ஆண்டவருக்கு மகிமை, இன்பம் காணுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாள் தேவ சமூகம் வந்து தேவனை கனம் பண்ணி பாதம் பணிந்து துதித்து உம்மாலே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட, உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலும் சம்பூரணங்களினாலும் அவர்களை திருப்தியாக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராய். ஒவ்வொருவரையும் இரத்தத்தின் புண்ணியத்திற்கு தருகிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இந்த மாதத்தின் 30 நாட்களில் அவருடைய வழிகள் ஒவ்வொன்றிலையும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. நீதிமானின் பாதையை சபைப்படுத்துகிற தேவனுடைய கரத்தில் வழிகளை ஒப்பு கொடுக்கிறோம். வழிகள் இருக்கிற தடைகள், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள், சத்துருவின் பதிவிடைகள் நிர்மலமாகட்டும். காரியங்களை வாய்க்க பண்ணும், காரியங்களை சித்திக்க பண்ணும். கர்த்தர் காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாய் முடிய பண்ணும். தடைகள் நீங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகள் உபகாரங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறக்காதே, மறந்து போகாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், மனதிற்கு சிநேகம், வழி நடத்தலும், தேவ பாதுகாப்பும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய சபையாரோடும், நம்முடைய சந்ததிகளோடும், தலைமுறைகளோடும் என்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்புள்ளவர்கள் துதியார